தண்ணி இருக்கா? தண்ணி வச்சுருக்க? தண்ணி கொஞ்சம் வச்சுருக்கியா? தண்ணி இல்லாமல் எதுக்கு வறக்க போகிற? கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன், சாரிண்ணா. ஒரே அந்த மண் மறுபடியும் அடிக்கும், அதனால தான். என்ன கம்மியாக இருக்கா? நேற்று தண்ணியா? அதுக்குள்ளே குடிச்சிட்டிங்களா? குழந்தைக்கா? எந்த காலேஜ்? ஓகே யூ லுக் நைஸ். டேய் தக்காளி, ஆட்டோக்கார தக்காளி. அப்படியே இப்போ இதில் போய் தான் அவர் வந்து ஆட்டிட போகிறார். இப்போ மனசெல்லாம் வலிக்குது, வண்டி இப்படி ஆகி. பின்னாடி எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஆமாம் ப்ரோ, நான் 3வது ரவுண்டு இது ப்ரோ. ஒரு மூட்டையாக தான் ப்ரோ, இது 3வது மூட்டை. அந்த மாதிரி 3வது. அக்கோஃபினா தானே இது? அக்கோஃபினா தானேக்கா? அக்கோஃபினா இல்லையா? அக்கோஃபினா தான் எனக்கு வேணும். அக்காவை பற்றி பேசினா செருப்பால் அடிப்பேன். ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ, இது யார் நம்பரு? ஓகே, 88256 7. யா, நான் உனக்கு ஒரு 1 hour அனுப்பிவிட்றேன். ஓகே நான் கிளம்பட்டுமா? நீ காலேஜ் போறியா? சரி ஓகே. என் ஃபோன், அந்த ஃபோன் உள்ளே இருக்கு, நான் பார்த்துக்கிறேன். பெட்ரோல் பங்க் போகிறேன். ஓகே, ஐ கால் யூ. ஓகே கைஸ், என்னென்னா காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ZX இன்றைக்கி வந்து சத்யபாமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டு கைஸ், பைக் ஈவெண்ட்டு. அதான் சரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூவல் இல்லை என்கிட்ட. அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 500 ரூபா தான் இருக்குது. 600 ரூபா தான் இருக்குது அக்கௌண்ட்டில். 600 ரூபாவோ 700 தான் இருந்தது. ஒரு 1000க்கு போட்டால் தான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி போயிட்டு வரும். ஒரேடியாக பங்க்லேயும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு 500 கை மாற்ற வாங்கிட்டு இருந்தேன். ஜேபிஆரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆட்டோ எக்ஸ்போ போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு தான் வி ஆர் கோயிங் நவ். நம்ம போயிட்டு அங்கே என்னெல்லாம் ரியாக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். அதுக்கு தான் இன்றைக்கி போகிறேன். அன்றைக்கி எடுத்த வீடியோவும் ஒன்று ரெடியே பண்ணல. அன்றைக்கி நம்ம கூட வந்திருந்தார் ஒருத்தர், விக்னேஷ்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு. அவரும் வரனார், விக்கி. ஆமாம். ஸோ அவரும் ஃபோன் எடுக்கல. அவர் அப்படியே வழியில் எங்கேயா பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப வேண்டிதான். அதான் இன்றைக்கி விலாகு. அப்படியே போகிற வழியில் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இன்றைக்காவது கேமரா ஒன்றாமல் இருக்கும். இப்படின்னா ரொம்ப கேமரா ஒன்றுறேன் கைஸ். நான் சுற்றி கேமரா இப்படி தள்ளிடுறேன். இந்த 2 பாய்ஸும் கைஸ் அப்படியே வண்டியை குறுன்னு பார்க்குறாங்க. எனக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குது. அவங்க ரியாக்ஷனை பாருங்களேன். ஹை, வராரு. நியூ வண்டி நை, ஓல்டு வண்டி. லுக் லைக் நியூவா? லுக் நியூ. அவ்வளோதான் கைஸ். ஒரு 1000 ரூபா பெட்ரோல் அடிச்சுன்னு கிளம்பிடுவேன். 500 வந்து விட்டது. 1100க்கு போட்டுக்கலாம். அக்கௌண்ட்டில் 700 ரூபா தான் இருக்குது. இது வரைக்கும் நான் ஃபுல்லே பண்ணதில்லை கைஸ் வண்டியை. கார்டு வேணாம் பையா, தேங்க்யூ. இது வரைக்கும் நான் ஃபுல்லே பண்ணதில்லை கைஸ் வண்டியை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை ஃபுல் பண்ணால் ஒன்றாவது நல்லது தான் ஃபுல் பண்ணுறது. அக்கா ஏன் ரொம்ப கிட்ட வந்துட்டாங்க. ஃபுல் பண்ணால் நல்லது தான். ஆனால் இதுக்கும் ஃபுல்லே பண்ணதில்லை நான். ரொம்ப கிட்ட நான் போக மாட்டேன், ஓட்டுறதில்லை. தட்டிட போகுதுன்னு ஒரு பயம் இருக்குது இன்னும் எனக்கு. பெரிய வண்டி இது அப்படின்றது மென்டலி நான் இன்னும் மறக்கலை. எனக்கு ஒரு சைக்கிள் மாதிரி இது ஒரு டைமில் ஆயிரும். எல்லாமே அப்படி தான். பச்சில் எல்லோரும் காலைல வேலைக்கு போவாங்க கைஸ். இப்போது அடிச்சு உச்சின்னு இப்போ நான் வந்து இதில் போனோம். இதுதான் பெரிய டாஸ்க்கு. கோன் செட்டு மாற்றணும் கைஸ் என் வண்டியில். நேற்று தான் என்னோடய பழைய மழை ஆரம்பிச்சிருச்சு கைஸ். ஓரமாக நின்றுட்டு இருந்தேன் பாருங்கள், டக்குன்னு மழை ஆரம்பிச்சிருச்சு. ஈவெண்ட் வேறு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சுட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். சரி, நாங்களே ½ hour லேட்டுன்னு பார்த்தா மழை இன்னும் சொதப்பிடும். ப்ரோ வேறு ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி வந்து மழை ப்ரோ, வீட்டுக்கிட்ட தான் நிற்கிறேன், சரியான மழை. அவர் வந்து அங்கே கோயம்பேடு வந்துடுவோம் 5 நிமிஷம்னாரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்யறதுனால வீட்டிலே நின்ட்டார் போல். நான் சரி அங்கேருந்து அப்படியே மூவ் பண்ணேன். நின்றுட்டே இருக்கு, எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. இப்போ மழை பெய்யுது, அப்படியே ஓரம் கட்டுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக பேருக்கும் போகிறேன். அப்படியே பெஞ்சுதுன்னா நின்ற வண்டி தான். மழையில் வேறு சேராகிடுச்சுன்னா வாட்டர் வாஷ் பண்ணணும், அதுக்கு வேறு தனி எக்ஸ்பென்சஸ் இருக்கே. மழையிலலாம் என் வண்டி நான் எடுத்ததே கிடையாது கைஸ், தான் ஃபஸ்ட் டைமு. மழையிலலாம் வர அளவு ஆயிடுச்சு என் டென்னாரு. செம்மையாக டிராஃபிக் ஆரம்பிச்சிச்சு கைஸ். செயின் வேறு லூஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு லைட்டாக. போன வாட்டியே நான் பார்த்தேன் செயின் கொஞ்சம் லைட்டாக லூஸாக இருந்துச்சு. செயினை கொஞ்சம் டைட் பண்ணணும். மழை வந்து பார்த்திங்கன்னா பெய்யுது. அப்படியே இந்த ரைட் சைடில் இருக்கிற அந்த நிழலில் இந்த மெட்ரோவோட இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போயிட்டுருக்கேன் நான். சரியான மழை நடுவில் பெஞ்சுது, அப்புறம் அப்படியே கொஞ்சம் நின்றுச்சு.
இது வேறு கைஸ் என்ன தூங்க வேறு இல்லை. நான் நேற்று ஒரு ட்ரைவ் மாதிரி போயிட்டு வந்தேன் ஒரு சின்ன வேலையாக. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தூக்கம் கெட்டு போச்சு. தூக்கம் இல்லைனாலே எனக்கு தலை வலிக்கும். தலை ஒரு மாதிரி வலிக்குது. ஏன் இந்த போன ரோட்டில் இறங்கி டான்ஸ் ஆடிட்டுருக்கு. ஓ வண்டியில் தான் இருக்கா? பாதை மனங்கள் பார்த்து இது கால கனவுகள் கோர்த்து நூலினில் ஒன்றாய் சீரடிப்போம். இந்த டிராஃபிக்கு எவனா தட்டினானா அவ்வளோதான் வச்சுக்கோம் எல்லாம் வண்டியில். ஒன்றும் தட்டக்கூடாது. எல்லோரும் கிட்ட வந்து வேறு கட்டடிக்கிறாங்க. தட்ட வாய்ப்பு இருக்குது. இந்த டெட் டிராஃபிக்கில் வண்டி பார்ப்பாங்கள்ல, அதனால தான். ஹீட் ஐயோ 99, டெம்பரேச்சர் 99 கைஸ். சிக்னலும் போட மாட்டானுங்க. ஓ என் முதுகு கண்டமாயிரும் நினைக்கிறேன் கைஸ் இன்றைக்கி. என் வண்டியில் வேறு வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பேக்கில் வந்து மட் ஃப்ளாப் இல்லை. அந்த ஒரிஜினலோட இது மட் ப்ரொடெக்டரு. அதனால் லைட்டாக தண்ணி போட்டால் கூட வாங்கி பின்னாடி முதுகுலேயே அடிக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அப்படி தான் லைட்டாக ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். புது டிஷர்ட் வேறு இது. இன்றைக்கி தான் போட்டேன். இந்த அக்கா என் ஸ்டேரிங் மேலே படுத்துன்னு ஓட்டுது. அவ்வளோதான், என் டிஷர்ட்டு கண்டமாக போகுது கைஸ் இன்றைக்கி. ஏதோ ஒன்று பண்ணி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட வேண்டியது தான். பொறுமையாக தண்ணி போடாமல் போகணும். இந்த பேக்கில் ஆஹா ஐயோ மட் ஃப்ளாப்பெல்லாம் அடிச்சுடுத்து. அப்போ என் டிஷர்ட்டு கண்டம். மட் ஃப்ளாப்லாம் அடிச்சிச்சு கைஸ். இதுதான் இந்த வண்டியில் ஒரு காண்டான மேட்ரு. மட் ஃப்ளாப்லாம் ஃபுல்லாக அடிச்சிச்சு கைஸ். டிராஃபிக்கை பார்த்தீங்களா? ஏன் தான் எடுத்தோன்ற மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி. ஹே ஹாய் சேராக இருக்கா பின்னாடி? அவ்வளோதாங்க சேர் அடிக்க ஆரம்பிச்சிட்டா போல். டெயிலில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு சேரு. இங்கே காட்டுறேங்க உங்களுக்கு. இதை பாருங்கள். ஒரு பாட்டில் தண்ணி வாங்கி ஊற்றி கழுவணும். இதை நான் பொறுமையாக தாங்க கைஸ் போக போகிறேன். வண்டியை கழுவணும் இன்றைக்கி. வாட்டர் வாஷ் மஸ்ட்டு. ஃபர்ஸ்ட் டைம் மழையில். ஏன்னா ஏப்ரல் மாதத்துலாம் மழை பெய்யுது நம்ம நாட்டில். மழை பெய்யவே பெய்யாது. திடீர்னு பெய்யுது. ஐயோ ப்ரோ எங்கே இருக்கீங்க ப்ரோ? இங்கேயும் மழை தான் பெய்யுதுங்க. என்ன வெயில் அடிக்குது? கண்டம் ப்ரோ. ஒரு ரெயின் கோட் அவரே கைஸ். இவர் ஏதோ ஒரு வேறு ஏதோ ரூட்டு சொல்கிறாப்பில். கத்திப்பாரா ஏறி இறங்கி லெஃப்ட் எடுத்துருங்கன்றாரு. ஐ மீன் இந்த பக்கம் நான் போனதே இல்லையே. ஓஎம்ஆருக்கு இதில் போயிருன்றாரு மேலே. ஒரு இப்போ திருவண்ணம் கைஸ் ட்ராக்ஷன் ஆஃப் பண்ணிட்டு அவ்வளோதான். என் வண்டி கைஸ் டிராஃபிக்கில் நான் வந்து கொஞ்சம் கட் பண்ணி ஓட்டி ஒரு தடவை பார்த்தேன். கட் பண்ணி கிளச்சில் பம்ப் பண்ணி அடிச்சு தூக்குனா 110 119 வரைக்கும் வந்து என்னோடய டெம்பரேச்சர். ஆனால் நம்ம ஒரு தடவை ஸ்லோவாக ஓட்டி அப்படியே ஒரு இது பண்ணால் டெம்பரேச்சர் 1 or 2 இருக்குது. ஆனால் நம்ம வந்து அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போகிற தூரம் என்னமோ ரொம்ப ஐயோ தண்ணி தொடையெல்லாம் அடிக்குது. ரொம்ப கம்மி தான். வண்டிக்கும் நல்லது, நம்ம பிரேக் பேட்ஸ்க்கும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வண்டி சூடு ஏறலாம். அந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா டெட் ஆகாது கைஸ். சூடு ஏறக்கூடாது ஒரு வண்டி. சூடு ஏறினா தான் வேரண்டர் அதிகமாகும். சூடு ஏற்றாமல் பார்த்துக்கணும்னு வச்சிங்களேன் கரெக்டாக இருக்கும். டைட்டானிக் படத்தில் வர மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த இடம். ஆஹா சில்லுன்னு அடிக்குது தண்ணி உள்ள. ஐயோ கையெல்லாம் அடிக்கிறானுங்களே ஆட்டோக்காரன். ஓகே கைஸ் நிறைய போயிட்டு கீழே வெயிட் பண்ணுறேன். ஆலந்தூர் லெஃப்ட்டுன்னாரு, வழி தெரியாது காரன். கையெல்லாம் அடிச்சிட்டாங்க. இன்றைக்கி ஒரு வழி ஆயிரும்னு நினைக்கிறேன் கைஸ். நான் இன்றைக்கி டேவே வந்து பார்த்திங்கன்னா கடுப்பு தான். நான் நம்ம என்ஜாய் பண்ணலான்னு நினச்சி வந்தேன். வேஸ்டட். காலேஜில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அவ்வளோதான் கைஸ். இங்கே பாருங்களேன் இந்த இடத்த. இது உள்ளெல்லாம் ஃபுல்லாக தண்ணி. இது உள்ளெல்லாம் தண்ணி போயிடுச்சு ஃபுல்லாக. இது மேலெல்லாம் தண்ணி. அண்ணா அண்ணா இருக்கு கொஞ்சம் வாட்டர் இருக்கா? ஓகேண்ணா. லைட்டாக சேர் ஆயிடுச்சு கைஸ். அவ்வளோதான். கண்டம் என் முதுகு அவ்வளோதான் இன்றைக்கி காலி. வரட்டும் அவர் அந்த பிறகு மழைனாலே போவோம் கைஸ். என்னால் அசிங்கமாக வைக்க முடியாது என் உடம்பு. என் நிப்பாட்டலாமா? தண்ணி சொட்டுது. இந்த தண்ணியில் அப்படியே பட்டு இதுவாகிடும். தண்ணி இருக்கா? தண்ணி வச்சுருக்க? தண்ணி கொஞ்சம் வச்சுருக்கியா? தண்ணி இல்லாமல் எதுக்கு ஒர்க்கு போகிற பொண்ணு? தண்ணி இல்லாமல் என் ஒர்க்கு போகிறேன். ப்ரோ கேட்குதா? ஹலோ விக்னேஷ் ப்ரோ.
பால் ப்ரோ. நான் எங்கே தெரியுமா இருக்கேன் கரெக்டாக? அந்த லெஃப்ட் இருக்குல்ல, பிரிட்ஜு இறங்கின உடனே அந்த கார்னர் ரைட்டு திரும்பலாம். அந்த லெஃப்ட் சைடில் நிற்கிறேன் ப்ரோ. நான் கொஞ்சம் சீக்கிரமாக வா ப்ரோ. நான் வண்டி நிப்பாட்டிட்டேன் ப்ரோ. பயங்கரமாக அடிச்சிச்சு ப்ரோ. தண்ணி வச்சிருக்கியா? ஐயோ நீ ஒரு பண்ணி ப்ரோ. சீக்கிரம் வா ப்ரோ. ப்ரோ நான் நாரிட்டேன் ஆல்ரெடி. எங்கே இருக்கு நீ இப்போ? தண்ணி இருக்காண்ணா? காட்டு தாங்களா ப்ரோ? எனக்கு ரூட்டு தெரியாது ப்ரோ. இது ஈஸியாக இந்த ரூட்டு எப்படி? தெரியும். நான் ஒரு தடவை போயிருக்கேன் காரில். ஆமாம் அக்கா, தண்ணி இருக்குக்கா? அக்காட்ட தண்ணி இல்லை. சரி ப்ரோ, மழையில் ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ. ஸ்கிட் ஆகும் ப்ரோ, பார்த்து வா. ரெயின் மோடில் வரியா? நான் கூட லோ மோடுக்கு மாற்றிக்கிறேன் அப்போது. எந்தில் லோ மோடில் போட்டுக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரமா ப்ரோ. வேகமாகவும் வராத, சீக்கிரமாகவும் வா. பாய். அக்கா தண்ணி வந்தாக்கா? அக்கா குடிக்கையில் கையில் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டாக்கா? கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். சாரிண்ணா, ஒரே அந்த மண் மறுபடியும் அடிக்கும். அதனால தான். என்ன கம்மியாக இருக்கா? நேற்று தண்ணியா? அதுக்குள்ளே குடிச்சிட்டிங்களா? குழந்தைக்கா? ஓகே. இது ஒரு மாதிரி மனசங்கடம் ஆயிடுச்சு கைஸ் எனக்கு. அதனால தான் தண்ணியை ஊற்றி கழுவிடுறேன். கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுறேன். திட்டாதீங்க. என்னக்கா கேட்டேன்? கொஞ்சமாக இருந்ததே பாதி. அவ்வளோதான். ஃபுல் கண்டம் கைஸ் வண்டி. பிடிச்சிக்கிறீங்களா? சரி ஓகே, ரொம்ப நன்றிக்கா. தேங்க்ஸ்க்கா. அவ்வளோதான் கைஸ். இப்போ கொஞ்சம் மனசு நிம்மதி ஆயிடுச்சு எனக்கு. கண்டம் கைஸ் வண்டி. இது வரத்துக்கு லேட் ஆகிருன்னு நினைக்கிறேன். நான் இந்த விளாக் அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க கொஞ்சம் நேரத்தில். ஓகே சீக்கிரம் வாங்க ப்ரோ. பிரிட்ஜி இறங்கி ரைட்டு திரும்புறதுக்கு முன்னாடி நிற்கிறேன். பார்த்துட்டேன். வாங்க. சும்மா கிடந்த சங்கை ஊதி விட்டான், சிவனை சீண்டி விட்டான். ப்ரோ என்ன ப்ரோ இங்கே பாருங்க ப்ரோ, பின்னாடி எப்படி ஆயிடுச்சு? இப்போ தான் ஆன் பண்ணேன். நீங்கள் வரீங்க? என்ன மழை பெருசாக பெய்யுது? காலில் தான் தண்ணி போடுது. வாங்க போயிடலாம். எந்த காலேஜ்? ஓகே யூ லுக் நைஸ். யா பாய். சும்மா ப்ரோ நான் பொறுமையாகவே போனால் பின்னாடி அடிக்குது சேரு. அவ்வளோதான் வந்துட்டாப்பல்ல. அந்த வண்டியிலே அடிக்குது கைஸ் தண்ணி. அப்படியே தான் ஓடின்னு போகிறாப்பல்ல அவரும். எந்தில் வந்து கொடூரமாக அடிக்குது. இருங்க, நான் வந்து என்னோடய பேக்கில் ஒரு கவர் இருக்குது. எனக்கு முதுகில் அதை போட்டு மறைச்சிக்கிறேன். என்னோட முதுகை கொஞ்சம் காப்பாற்றிக்கிறேன். டயரை பாருங்களேன், மழையில் எப்படி இருக்குது. ஐயோ கண்டம் 2 பார்க்கிங் லைட் எரியுது. அந்த மாதிரி இது அதில் இருக்கா என்ன? கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்காரு. ஆனால் 2 பார்க்கிங் லைட்டு. ரெயின் மோடு போட்டால் எரியுமோ? கேட்ப வருங்க. அதை கைஸ் வழுக்குது கைஸ் பயங்கரமாக வண்டி. ப்ரோ ரெயின் மோடு போட்டால் 2 லைட் எரியுமா? உங்க இதில் அந்த பார்க்கிங் லைட் இருக்கா? இதில் இல்லை. இதுவா? உந்தில் எங்கே இருக்கு காட்டு? இதில் இல்லை. இதில் கிடையாது கைஸ். அது ரெட் கலர் லைட் மாதிரி வரும். இதில் அது லைட்டு கிடையாது. வெளிக்கிறாப்பில் போட்டு தண்ணியில் என்ன தெரியுமா கைஸ் ஆகும் வண்டி? தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மண் ரொம்ப டேஞ்சரு. தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா வழுக்கிறதே தெரியாது. அப்படியே ஸ்மூத்தாக வாழைப்பழம் மாதிரி வழுக்கி நிற்போம் நம்ம. அதுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்தோன்ட்டு. எனக்கு நிறைய தடவை தண்ணியில் அந்த மாதிரி நடந்திருக்கு. நைட் மேரு. தண்ணியாக மண்ணான்னு கேட்டிங்கன்னா மண்ணுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு கொடுப்பேன். மண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா தண்ணியில் வந்து அவ்வளோ அடிப்படாது. மண்ணில் வந்தால் நரன்னு ஆகிடுவோம். ஒரு மாதிரி பொத்தலாக வரும் பாடியில். வண்டியை கொஞ்ச நேரம் கம்மி பண்ணதில் கொஞ்சம் நல்லா சூடு இறங்கிடுச்சு. என்னடா சவுண்டு அது? சே பஸ்ஸா? பயன்ட்டேன். ஏதோ குறை வரப்பா. வரேன். லோ பவர் மோடு தான் கைஸ் இருக்கேன். ட்ராக்ஷன் 3லே தான் இருக்குது. ட்ராக்ஷன் வேணும்னா அதிகமான ட்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு 3ஏ போகிறோம்னு நினைக்கிறேன். ஆனால் மழைக்காக நம்ம அதிகமாக 4ல் வேணால் வச்சுக்கலாம். அவ்வளோதான். அந்த வண்டியில் ரெயின் மோட்லாம் இருக்குது. அது அழகாக வந்து மோடை மாற்றி விட்டுரும். இந்த பக்கம் நான் வந்ததில்லை. கூட்டு போகிறாப்பில் பார்ப்போம். சும்மா கிடந்த சங்கை ஊதி விட்டான் சிவ, ஒரு சூறாவளி கிளம்பியதே, சிவதாண்டவம் தொடங்கியதே. விளாக் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு கேமராவை பிடிங்கி சண்டை போட்டுங்கிறாப்புல.
என் கேமரா மைக்கு வேலை செய்தான்னு தெரியல. நான் நிறுத்தி அதை நான் வேறு பார்க்கணும். மேலே மைக்கெல்லாம் வேலை செய்யான்னு தெரியல. நான் பாட்டுன்னு ஓட்டுன்னு இருக்கிறேன். சும்மா ஒரு கேப்பில் ஒரு கடா வெட்டினேன். ஆனில் இருக்கா? டேய் தக்காளி, ஆட்டோக்கார தக்காளி. அப்படி இப்போ இதில் போய் தான் அவர் வந்து ஆட்டிட போகிறார். இப்போது இருண்ணா போகாத, நான் வெயிட் பண்ணான். அவன் தற்கூரி அவன் பின்னாடி கொடூரமாக. ஐயோ ப்ரோ வாந்தி ப்ரோ. உந்தில் எதுவுமே இல்லையே ப்ரோ. உந்தில் தான் மட் ஃப்ளாப்லாம் இருக்கே ப்ரோ. ஆட்டோக்காரன் தண்ணியில் ஃபுல்லாக குளத்தில் விட்டார் கைஸ். இதில் வேறு மரியாதை வேறு கொடுக்கணுன்னு வேறு வந்துடுவானுங்க கமெண்ட்ஸில். ஆட்டோக்காரங்களுக்கு மரியாதை கொடுங்க ப்ரோ அப்படின்னு. இந்த மாதிரிலாம் பண்ணால் ஒருத்தவங்க நீங்கள் பண்ணால் அப்படியே மரியாதை கொடுப்பீங்களே. ஏண்ணா அண்ணா ஆட்டோக்கார அண்ணா, ஏன்னா எங்கே ஆட்டோண்ணா போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்பீங்கல்ல ப்ரோ. ஏதோ அர்ஜென்ட்டாக ஆட்டோ போகிற ஆள் ஆட்டி விட்டு போயிட்டார். என் வண்டி ரொம்ப நாஸ்தி கைஸ். அவர் வண்டி பரவாயில்ல, போயிட்டு இருக்கிறாரு எங்கேயோ. என் வண்டி ரொம்ப கண்டோம் கைஸ். பேக்கில் அந்த மட் ஃப்ளாப்பு இல்லாமல். அவர் வண்டியில் வந்து ஒரிஜினல் அது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா லாங்காக ரொம்ப ஒன்றும் ஆகலை அது பெருசாக. எனக்கு கண்டம் ஆஃப்டர் மார்க்கெட்டோட விளைவு. இந்த சவுண்டை கேளுங்க. திரும்பி பார்க்குறாங்க பாருங்க ப்ரோ. எப்படி ரைட்டு போனாரா ஸ்ட்ரைட்டு போனாரா? ஐயோ ப்ரோ பறந்துட்டு இருக்கிறாரு. எந்த பக்கம் போனாருன்னு தெரியலையே. அதோ இருக்கார். வெயிட்டிங். அம்மா நினச்சேன் அப்பயே இதுதான் போகணுன்னு. ஹை பனீஸ் வெயிட். மனசெல்லாம் வலிக்குது. வண்டி இப்படி ஆகி பின்னாடி எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஆமாம் ப்ரோ. நான் இது வந்து 3வது ரவுண்டு இது ப்ரோ. ஒரு மூட்டையாக தான் ப்ரோ. இது 3வது மூட்டை. அந்த மாதிரி 3வது தடவை தண்ணி ஊற்றி கழுவி இருக்கேன் நான். இதை 2 பொண்ணுங்கிட்ட ரோட்டில் திட்டு வாங்கி அந்த வண்டி அடிக்குது கையெல்லாம். அது காலையிலே முடிஞ்சிருச்சு. எந்த ஃப்ரெண்டில் ப்ரோ ஒன்று பண்ணலாம் ப்ரோ. ஒரு வாட்டர் பாட்டிலையும் கழுவிடலாம் ப்ரோ உடனே. எல்லாம் மனசு வலிக்கும். ரொம்ப கண்டமாகிடுச்சு கைஸ். மனசெல்லாம் ஒரு மாதிரி வலிக்குது எனக்கு. இந்த வண்டி எப்படி பிளான்டாக போய் பார்த்தீங்களா கைஸ்? டயரு எப்படி கிரிப்பிங் வந்து எனக்கு அப்படி தெரிஞ்சதில்லை. அப்படியே ஒட்டிக்கின்னு போகுது ரோட்டு அந்த வண்டி. அப்படி தான் இருக்கணும் ஒரு வண்டினா. என் வண்டியும் அப்படி தான் இருக்கும். ஓகே பேச ஒன்றும் இல்லை, அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஹயபூசா எங்கே லெஃப்ட்டு போகுது, முடிஞ்சிட்டு வருதா ஈவெண்ட்டு. பம் எங்கே போனாருன்னு தெரியல. ஹயபூசா பார்த்து இவரை விட்டனே. ஹயபூசா செம்மையாக இருந்தது. ஹயபூசாவோட செம்ம வண்டி கைஸ். ஹயபூசாவும் இது மாதிரி தான் வெயிட்டு. சத்யபாமா வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அடுத்த ரைட்டுன்னு நினைக்கிறேன் சத்யபாமா. அடுத்த சிக்னல் தான் சத்யபாமா. இதான் போகிறார். ஏதோ ஒரு பச்சை ஹெல்மெட் தெரியுது. மைரோன் ஆயிடுச்சு ப்ரோ வண்டி மைரோன். எது? ஆமாம் அந்த லெஃப்ட்டில் போய் சாப்பிட்டு போகலாம் ப்ரோ. மைரோன் ஆயிடுச்சு ப்ரோ வண்டி. ஃபோன் வேறு அடிக்குது ப்ரோ. அவர் தான் நினைக்கிறேன். வா ப்ரோ போகலாம். வா ப்ரோ. இந்த அடுத்த ஜங்ஷனில் தான். அடுத்த ரைட்டு தானே. வண்டி எவ்வளோ இருக்குது இப்போ டெம்பரேச்சரு? 99. இல்லை கைஸ் எல்லாருமே கோலராக ஓட்டுறானுங்க. இப்போ ஒருத்தர் தான் குத்திருப்பான் என்ன. இதை பாருங்க. டேய் பண்ணாட மாதிரி ஓட்டுறான். போடா இல்லைனா போட்டு தள்ளுன்ற மாதிரி பேச பண்ணுறானுங்க கைஸ் இவனுங்க. ஓகே என்ன ஒருத்தன் போட்டு தள்ளியிருப்பான். உள்ளே போகலாம், நேராக உள்ளலாம் போயிடலாம். நான் தானா? இந்த வண்டி ஆன்லே இருக்குது 105 டிகிரி. என் வண்டி பாருங்க 102 டிகிரி. ஏன்னா அன்றைக்கி ஹைவேல நாங்கள் ஓப்பன் பண்ணும் போது இவங்க வண்டிலாம் 100 சவுண்டு கேட்குதா? பக்கத்துலையா தெரியலையே. சர்வீஸ் ரோடு சரி ஓகே தேங்க்யூ பாய். ப்ரோ சென்ட் ஜோசப் தாண்டியா காலேஜ் கிடையாது கைஸ். கண்ணெல்லாம் ஒரே மண் அடிச்சு கண்ணெல்லாம் வலிக்குது எனக்கு ப்ரோ. சென்ட் ஜோசப்னு ஒன்று வரும், அது கிடையாது. அடுத்து தான் ஏறு. சிவிக்க பாத்தியா? ஐயோ
சிவிக் இஸ் செக்ஸி. ஏறு ப்ரோ, ஏறு, உள்ள ஏறு, உள்ள ஏறு, உள்ள ஏறு, டக்குன்னு ஏறு. ஹீட் அடிக்குது, ஏறு, ஏறி வாயா, ஏறி வாயா, ஏறி வாயா. இதுக்கு அடுத்தது ப்ரோ, ப்ரோ இதுக்கு அடுத்து. ஐயோ அடிச்சான் தண்ணி பாடு. ஒரு 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் வாங்கி அவனுங்க வாங்கி வண்டி முதல்ல கழுவுனா தான் எனக்கு நிம்மதியாக இருக்குமே. எனக்கு வா ஐபிஆர் என்ட்ரன்ஸ் தான். வந்து குத்தாமல் இருக்கணும். யாயா வந்துட்டோம். ஐயா பாப்பா டெனாரு இது 1000 ஆறாரு ப்ரோ. இது என்ன ப்ரோ காவா மாதிரி இருக்குது இந்த சந்து ப்ரோ. தண்ணி பாட்டில் வாங்க ப்ரோ, தண்ணி வாங்கி கொடுப்பேன் எனக்கு ப்ரோ. ஜிபே தான் பண்ணி வாங்கி கொடு. காசு இல்லைன்றது எவ்வளோ டீசெண்டாக கேட்குறேன். இங்கே பார்த்துங்க பாருங்க வண்டியை. இதான் கைஸ் வண்டி நிலமை ப்ரோ. வண்டி நல்லா தெளிவாக இருக்குது ப்ரோ. போ ப்ரோ, உன் வண்டி அழுக்கே அவ்வளோ. இதை பாரு சும்மா ரொம்ப உள்ள சவுண்டு கேட்குது ப்ரோ. முறுக்குறாங்க ப்ரோ. தண்ணி 2 லிட்டராக வாங்கிடு. சரி தண்ணி கொடுத்தாங்க, அதான் வாட்டர் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வண்டி பார்த்தீங்களா நல்லா இருக்குது. இல்லை அது நல்லா இருக்குன்ற ஒன்றும் ஆகலைன்றேன். அந்த வண்டி பார்த்தீங்களா கைஸ் நல்லா இருக்குது, ஒன்றும் ஆகலை. எதை நான் ஒன்று பண்ணி விட்றலாம் இருங்க. கொண்டமாயிடுச்சேன் வண்டி. ஐயோ அக்கா, அக்கா கொஞ்சம் தண்ணி கொடுக்கா. இது அக்கோஃபினா தானே? இது அக்கோஃபினா தானேக்கா? அக்கோஃபினா இல்லையா? அக்கோஃபினா தான் எனக்கு வேணும். அக்காவை பற்றி பேசினா செருப்பால் அடிப்பேன். உங்களுக்கு வேணுமா? ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம் ப்ரோ. சேரில் இதுலலாம் இனிமேல் பொறுமையாக தான் விடுவேன் நான், அவ்வளோதான். இருங்க, இன்னொரு பாட்டில் எடுத்து தரேன் இருங்க ப்ரோ. தண்ணி 2 பாட்டில் ஒன்றில் தரக்காத. இந்த தண்ணி நான் எடுத்துக்கிறேன் இன்றைக்கி. அக்கா ஒரே இருக்காதுக்கா, சாரிக்கா, கோச்சிக்காத கோச்சிக்காதே. ஒரே நிமிஷம் இருங்க, எடுத்துறேன் உங்களுக்கு. நான் சோதனையாக இருக்கேன். அவ்வளோதான் கைஸ். கொஞ்சம் ஓரளவு தண்ணி ஓகே ஆகிடுத்து. முடிஞ்ச வரைக்கும் கழுவிட்டேன். அக்கோஃபினாவே ஊற்றி கழுவுறாருங்க எனக்கு. ஆ பாட்டிலு தண்ணி வேணுமா? கடைசியில் வண்டி கழுவு ப்ரோ. அந்த V4S அந்த V4S கூட்டணும் வான்ற ப்ரோ. டேங்க்கை கழுவணும் ப்ரோ. டேங்க்கு தான் கைஸ் மெயின். ஏன்னா வண்டி கொஞ்சம் பார்க்க லுக்காக இருக்கணும் எனக்கு உள்ளே போகும்போது. எல்லா வண்டியும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம வண்டி கொஞ்சம் மட்டி மாதிரி இருக்கக்கூடாது. குடிக்கலாம். இந்தாக்கா ஓரம் விடு ப்ரோ. அதெல்லாம் விடு ப்ரோ. மட்கார்ட்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. இதுதான் ப்ரோ அழகு. கேட்க மாட்டியே. கொஞ்சம் 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 உனக்கு பாட்டில் வாங்கிடலாமா? இந்த கண்ணாடி தான் என்னது. மட்கார்டு மேட்டர் இல்லை ப்ரோ. இந்த ஃப்ரண்ட் லுக்கு தான் ப்ரோ கொஞ்சம் போயிடும், அசிங்கமாக ஆகிடும். ஓகே V4S வந்துச்சு கைஸ். ஏன்னா மேலே ஊற்றினாலே போகிறோம் கைஸ், கீழே அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ உள்ளே போய்ட்டு இந்த பாட்டில் 6R மேலே செம்ம லவ் ஆகிட்டேன் ப்ரோ. நான் 6R மேலே செம்ம லவ் ஆகிட்டேன் நான். 6R செம தொக்கு கைஸ் வண்டி. இப்போ கொஞ்ச நாள் நான் அந்த வண்டி மேலே தான் கண்ணாக இருக்கேன் கைஸ். அந்த வண்டி போகிறோம் கைஸ். வேறு எடுக்குது தான். என்னோடய சஜஷன் என்னன்னா 6R தான் கைஸ். 6R வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர். ஓட்டலாம், ஓப்பனும் பண்ணலாம், மறுபடியும் அடிக்குது சேரு. சரி கொஞ்சம் அப்படியே தண்ணியில் பட்டு அப்படியே கொஞ்சம் போனால் கொஞ்சம் ஏர் அப்படியே கொஞ்சம் பண்ணி வண்டியில் தண்ணி காயும் தான். ஆஹா என்ன ஓப்பன் பண்ணுறானுங்க இங்கேயே. பயங்கரமாக முறுக்குறாங்களே. போயிடலாம் கைஸ். ஆஹா ஃபுல் ஓப்பன் பண்ணுறாங்க பாருங்க. GT பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் போட்டு ஓப்பன் பண்ணுறது இப்போ ரொம்ப இதுவாகி போச்சு. வீடியோ பயந்துட்டேன் ப்ரோ. ஹெல்மெட்லாம் கீஞ்சிச்சு எனக்கு.
கைஸ் இந்த எஸ்டி ப்ராஜெக்டா எஸ்டியில் ரேஸ் ஃபிட் இது காதுக்குள்ளே ஏறிச்சு கைஸ் ஜுவுன்னு. இந்த வண்டி பார்த்து போகவே கூடாது, ரொம்ப ஆபத்தான வண்டி. போகிறேன் தேங்க்யூ. என்னது இது துப்பாக்கியில் வச்சு நின்றுக்கிறோம்? ஆ பின்னாடி ஏறக்கூடாது ப்ரோ, சீட் இல்லை அந்த வண்டியில் இருக்கு. அதுலேயும் இல்லைடா, பின்னாடி ஏறலாமான்றான் கைஸ். ஆ பின்னாடி வண்டி வருது. இருக்கு ப்ரோ. என்னத்துக்கு இவன் இந்த மாதிரி பாவாடை கட்டினுக்கிறான்? எதுக்கு பாவாடை கட்டினுக்கிறான் அவன்? இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுவார் பாருங்க சவுண்டு. இந்த பையன் உடச்சிட்டான். இந்த பையன் தட்டிட்டான் ப்ரோ, பின்னாடி உடஞ்சிருச்சு. அது மைட்ல மட்லாப்பு பின்னாடி உடச்சிக்கிச்சு இது.